வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னன்னா, சார் நான் காலேஜே சூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். பட் அந்த காலேஜில் இப்போ நிறைய காலேஜ் ஃபோன் பண்றாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு மேஜர் டவுட்னா, சார் டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு இருக்கு, அட்டானமஸ் காலேஜ்னு இருக்கு, நான் அட்டானமஸ் காலேஜ்னு இருக்கு. ஸோ இதுல எது சார் பெஸ்ட்? மூணு டீம்டு யூனிவர்சிட்டில இருந்து ஃபோன் பண்றாங்க, அட்டானமஸ் காலேஜ் டாப் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, அதே மாதிரி நான் அட்டானமஸ் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஸோ இதுல எது சார் பெஸ்ட், எதுல சார் சேர்ந்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் கேட்கறாங்க. முதல்ல ஒரு பேரண்ட்ஸ் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் பொறுத்தவரை எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு மோட் ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் காலேஜ்னு சொல்லி இருக்கும். அதுல ஒரு 425 காலேஜஸ் இருக்கு. அதுல ஒரு 150க்கு மேல இருக்கிற காலேஜஸ் அட்டானமஸ் ஆயிருச்சு. மேபி இந்த வருஷம் நியர்லி ஒரு 200 காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸா இருக்கும். மிச்சம் இருக்கிற 225 காலேஜஸ் நான் அட்டானமஸ் காலேஜஸா இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் இப்போ நம்ம ஒரு காலேஜ்ல போய் சேர்றோம், ஒரு அட்வான்ஸ் பே பண்றோம். ஸோ எதுல சார் நம்ம பே பண்ணணும்னு கேட்கறாங்க. நான் நிறைய வீடியோ சொல்றது என்னன்னா, காலேஜ் செலக்ஷன்ஸ்க்கு நிறைய கிரிட்டீரியா இருக்கு. ஸோ 425 காலேஜுமே நல்ல காலேஜான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுல நம்ம காலேஜ் செலக்ஷன்ஸ்க்கு நிறைய கிரிட்டீரியா இருக்கு. ஏன்னா இப்பதான் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கு உங்களுக்கே தெரியும். அமிர்தா இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு, விஐடி இருக்கு, பாரத் இருக்கு, சாஸ்தா இருக்கு, கலசலிங்கம் இருக்கு, இந்துஸ்தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 425 காலேஜ் சொன்னேன்ல, அதுல உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு 2 டைப்பா இருக்கும். ஒன்னு அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம இதை பத்தி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அந்த 425 காலேஜ்ல அட்டானமஸ் காலேஜ்னா என்னன்னா, அட்டானமஸ் காலேஜ்னா அவங்களே கொஸ்டின் செட் பண்ணிக்கிருவாங்க, அவங்களே வேல்யூவேஷன் பண்ணிக்கிருவாங்க, சிலபஸ் அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிருவாங்க. பட் ஃபைனல் டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. அட்டானமஸ் காலேஜை பொறுத்தவரை எல்லா ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. கொஸ்டின் எடுப்பாங்க, சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஃபைனல் சப்மிஷன் உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. ரைட். பட் இதே நான் அட்டானமஸ் காலேஜ்ல எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் பண்ணுவாங்க. கொஸ்டின் செட் பண்றது, வேல்யூவேஷன் பண்றது, மார்க் கொடுக்கறது, கிராஜுவேஷன் கொடுக்கறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலா தான் இருக்கும். சின்ன சொன்னீங்கன்னா இது ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கும். ரைட். பட் டீம்டு யூனிவர்சிட்டியில என்னன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில கொஸ்டின் எடுக்கிறது, பேப்பர் திருத்துறது, மார்க் போடுறது போக டிகிரி கொடுக்கறது என்னது அந்த டீம்டு யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி தான் இருக்கும். அதுக்கும் கவர்மெண்டோட அஃபிலியேட்க்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. பட் ஏசி அப்ரூவ் மட்டும்தான் இருக்கும். பட் மிச்சம் எல்லா ப்ராசஸும் யார் கொடுப்பா? டீம்டு யூனிவர்சிட்டியில தான் எல்லாமே நடக்கும். டிகிரி சர்டிபிகேட் முதற்கொண்டு அதே டீம்டு யூனிவர்சிட்டியில கொடுத்துருவாங்க. பட் இதுக்கும் மூணுக்கும் என்ன சார் மேஜர் டிஃபரன்ஸ்னா, ஒவ்வொருமே ஒவ்வொரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல 2 சொன்னோம், நான் அட்டானமஸ், அட்டானமஸ் காலேஜ். நான் அட்டானமஸ் காலேஜ்ல ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் பிக்ஸ் பண்ணாங்களோ அந்த ஃபீஸ் தான் இருக்கும். ஃபீஸ் கண்டிப்பா கூட இருக்காது. ஏன்னா இதுக்கு மானிட்டர் ஃபுல்லா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால ஃபீஸ் ரொம்ப மினிமலா இருக்கும். மேபி கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ் நான் எம்பிஏ பிரான்ச்சுக்கு 50,000, என்பிஏ பிரான்ச்சுக்கு 55,000. ஆல்மோஸ்ட் அந்த 50-55 ரேஞ்சில தான் ஃபீஸ் இருக்கும். மேபி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஃபீஸ் சொல்லி ஒரு 10 ரூபா 15 ரூபா கூட இருக்கலாம். பட் நான் அட்டானமஸ் காலேஜ்ல ஃபீஸ் 50 to 80 தான் இருக்கும் மேக்சிமம். பட் அட்டானமஸ் காலேஜ்ல என்ன இருக்கும்னா, மேபி கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்கும் ஒரே மாதிரி தான் கவுன்சிலிங் எடுக்கும். பட் ஃபீஸ் மட்டும் என்ன இருக்கும்னா, மேபி இவ்வளவுதான். அட்டானமஸ் காலேஜும் கவர்மெண்ட் சொன்னாதான் வாங்கணும். பட் அவங்களோட ஃபீஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா எல்லாமே அவங்க இது பண்றதுனால ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபீஸ் டெவலப்மெண்ட் சொல்லி உங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே இது டீம்டு யூனிவர்சிட்டியில என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல் எல்லாமே அவங்க தானே. ஸோ அதனால டீம் டு பி யூனிவர்சிட்டியில ஃபீஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா
டீம்டு யூனிவர்சிட்டி வந்து அவங்க வந்து அப்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அப்டேஷன் பண்ண வந்து அப்பதானே வந்து ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்ணுவோம். நாங்க வந்து நியூ கோர்சஸ் நிறைய வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில என்ன இருக்கும், நிறைய இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் பிரான்ச் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில 20 செக்ஷன் கூட கம்ப்யூட்டர் செக்ஷன் வைக்கலாம், 30 செக்ஷன் கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து கம்ப்யூட்டர் செக்ஷன் வச்சுக்குறாங்க. ஆனா அஃபிலியேட் காலேஜ்ல வந்து ஏசிடி யூஜிசி என்ன நார்ம்ஸ் பண்ணாங்களோ அதுக்கு மேல வந்து அவங்களால இன்டேக் பண்ண முடியாது. டீம்டு யூனிவர்சிட்டியில அவங்க நினைச்ச ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க, நினைச்ச இது பண்ணிக்கிடுவாங்க. ரைட், இதுதான் வந்து ஒரு மேஜர் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டானமஸ் காலேஜ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ். என்னது மார்ச் 25ஆம் தேதி வந்து +2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனாலதான் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்னென்ன கவுன்சிலிங், எந்தெந்த காலேஜ், எந்தெந்த ரேங்கிங், எது பெஸ்ட் காலேஜ், ஒரு காலேஜ் விசிட் பண்ண என்னென்ன நீங்க மானிட்டர் பண்ணணும் எல்லாமே வந்து இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டெய்லி நிறைய வீடியோஸ் போடலாம்னு இருக்கோம். ஸோ இப்போ மெயினா வந்து வீடியோ கொஞ்சம் லிமிட்டடா கொஞ்சம் காமன் டாபிக்கா பேசுற காரணம் என்னன்னா ஸ்டேட் போர்டுக்கான எக்ஸாமினேஷன் முடியணும், அவ்வளவுதான். ஸ்டேட் போர்டு முடிஞ்ச உடனே பாருங்க உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.